ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துருவோம். இங்கு பேசக்கூடிய எந்த விஷயமும் தகவலுக்காக மட்டுமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்றதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்க புரிஞ்சுகிட்டு எச்சரிக்கையோட தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இப்ப கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டுருக்குறோம். நான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் சூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணத்தையும் நான் வந்து டாடா கெமிக்கல்ஸ் வரும்போதே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி ஒரு தடவ ரிமைண்ட் பண்ணிக்குவோம். நம்ம முதல்ல கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே ஏறவே இல்ல. 2023ல 2022 ஹை வச்சதோட இருக்கு. வேற எதுவும் 1, 2 கெமிக்கல் கம்பெனி ஏறி இருக்கான்னு தெரியல. இதோட வந்து இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, பெட்ரோல் விலையெல்லாம் ஓபெக் நேஷன்ஸ் வந்து பெட்ரோல் விலைய வந்து ஏதோ ஒரு 83.9 அந்த ரேஞ்சில வந்து மேக்ஸிமம் வேல்யூவா அந்த மாரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறதா அவங்க வந்து நியூஸ் வந்திருக்கு. அது அவங்க மீட்டிங் போட்டு இன்னும் முடிவு பண்ணல. அனௌன்ஸ்மென்ட்டா பண்ணல. அந்த மாரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ட்ரூவா வந்தது அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ம எனர்ஜி செக்டாருக்கும் சரி, அதாவது வந்து ஆயில் டீல் பண்ணக்கூடிய எனர்ஜி செக்டாருக்கும் சரி, அ கெமிக்கல் செக்டாருக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் இன்செக்ட் கில்லர்ஸ்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இன்னும் நமக்கு வந்து ஏறாத ஒரு சில அ க க இதுல வந்து இந்த வருஷம் இன்னும் பார்த்தோம்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஏறவே இல்ல. அதனால இப்ப நம்ம அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கு அடுத்த செக்டாருக்கு வந்து நம்ம மூவ் ஆவோம். அ நெறைய பிளான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி மூவ் ஆவோம். ஸோ, இப்ப நம்ம வந்து டாடா கெமிக்கல்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புனால நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரி. பிடிலைட் இண்டஸ்ட்ரி தான் வந்து நமக்கு இந்த ஃபெவிகால் பிராண்டெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஃபெவிகால் ஃபிக்ஸிட்லாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நமக்கு அ இந்த இவங்களோடது தான். ஸோ, அப்ப இ எப்ப நம்ம வந்து ஃபெவிகால் ஃபிக்ஸிட்ன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாரி தான் ஜேகே ஒயிட் சிமெண்ட் இருக்கு. அவங்களும் ஃபிக்ஸிட் மாரி ஒண்ணு பண்றாங்க. இவங்களும் வந்து ஆதித்யா பிர்லாலேருந்தும் இதே மாரி பண்றாங்க. ஸோ, அப்ப அந்த இதுவும் சேர்த்து நமக்கு வரும். டாட்டாலயும் அதே மாரி பண்றாங்க. ஸோ, அப்ப இது எல்லாமே சேர்த்தே வரும். இப்ப நம்ம பிடிலைட் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றது 19ஆம் தேதி. ஸோ, இப்ப 2000 அற அ அ ரூ. 2647.50 கரண்ட் பிரைஸ் இருக்கு. இது வந்து பார்த்தோம்னாக்க 1 இயர்க்கு வந்து 1% தான் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. அதான் ஏறவே இல்லைன்னு சொன்னோம்ல. இந்த 1 மந்த்ல மாத்திரம் பாருங்களேன் 5% ஏறி இருக்கிறான். ஏன்னா, இது வந்து இப்ப இந்த நவம்பர், டிசம்பர்ல ஏற ஆரம்பிக்கிறாய்ங்க. இப்ப அ இவங்களோட 52 வீக் ஹை வந்து 2735. 52 வீக் லோ வந்து 2250. இதுக்கு கீழ கிடைக்குமாங்கிறது தெரியல. வந்துச்சுன்னா லாபம் தான் வாங்கி போட்டுக்கலாம். இப்ப இதோட பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மென்ட் எல்லாத்தையும் பார்த்துருவோம். இப்ப அதுக்கு முன்னாடி டிக்கெட் ஆப்பரோடைய ஸ்கோர் கார்டு என்னன்னு பார்ப்போம். ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. குரோத் லோவா இருக்கு. வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் லோவா இருக்கு. ஸோ, அப்ப இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். லார்ஜ் கேப் கம்பெனி ரிஸ்க் வந்து மாடரேட் ரிஸ்க்கா தான் வரும்னு நெனைக்கிறேன். லோ ரிஸ்க். ரிஸ்க் வந்து லோ ரிஸ்க். மாடரேட் கம்பெனி வந்து லார்ஜ் கேப் கம்பெனி. இதோட ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, இங்க பாருங்க ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க பாருங்க. 0.1% எஃப்ஐஎஸ் ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. ப்ரமோட்டர்ஸ் வந்து 69% அன்பிளெட்ஜ்டு. ஸோ, இப்ப இந்த கம்பெனியோட ஹோப் வந்து நல்லா இருக்கு. இனிமே ஃபினான்ஷியல்ஸ பார்ப்போம். ஃபினான்ஷியல்ஸ்ல நம்ம வந்து 2021லேருந்து எடுத்து பார்ப்போம். 2021 வந்து பார்த்தோம்னா 7376. 2022ல வந்து 9969. 10,000ன்னு கூட வச்சுக்குவோம். அ ரெ 23ல வந்து 11,855. அப்ப இங்க என்ன பண்ணியிருக்கிறான், பிசினஸ் எப்படி போயிருக்குன்னு பார்ப்போமே. ரூ. 2,600 கோடி வந்து 2021க்கும் 22க்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,600 கோடி. இது 10,000ன்னு வச்சோம்னாக்க, பிசினஸ் வந்து இங்க ரூ. 1,800 கோடி வந்திருக்கு. இப்ப டிடிஎம் வந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே இருந்தத காட்டிலும் ஒரு ரூ. 300 கோடி கூட போட்டு 12,122 தான் டிடிஎம். ஸோ, இப்ப அடுத்த வருஷத்துக்கு இந்த 12,000 தாண்டி மேல போனான்னாலே 12,122 தாண்டி மேல போனான்னாலே,
இது வந்து நல்லா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சேல்ஸ்ல தான் சொல்றேன். இப்ப நம்ம எபிடா பார்ப்போம். எபிடா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். எபிடாக்கு இதான் நல்லாருக்கும். இப்ப 2021ல எபிடா பார்த்தோம்னாக்க, 1686 அதாவது 23% ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் மார்ச் 2022ல 19% அது குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த 2021, 20, 21 நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2020 கொரோனாக்கு பிறகு நமக்கு மேல வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் ரீசெட் ஆயிருக்கு 19%க்கு. ஆனா 2023க்கு பாருங்க 17% தான் வந்திருக்கு பிசினஸ்ல. ஏன் இந்த மாரி? பெட்ரோல் விலைய கூட்டுனதுனால அது மாரி வந்துச்சா? தெரியல. ஸோ அதே சமயத்தில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்க டிலே ஆன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப தான் ஏறிக்கிட்டு இருக்கு. இவிங்களுக்கு வந்து நெறைய இந்த ஃபெவிகால்ஸ் இந்த மாரி போட்டிருக்கிறாங்க. ஆனா கன்சியூமர் டிவிஷன்ஸ்ல இவன் வச்சிருக்கிறான். அத நம்ம வந்து அடுத்ததுல பார்ப்போம். ஸோ அப்ப 17% திருப்பி 19%க்கு டிடிஎம் வந்து 19% வந்துச்சுனாலே, அ எபிட்டா வந்து சூப்பரா மேல ஏறிரும். இப்ப இவனோட இந்த இடத்துல மிச்சத பார்ப்போம். நெட் இன்கம் என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, இது வந்து 2021ல 1131 அப்புறம் 2022ல 1200 2023ல 1273 கோடி ரூவா. ஸோ, இப்ப இந்த இடத்துக்கு 900 குரோர்ஸ் ஏறியிருக்கு. ஆனா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 73 கோடி ரூவா தான் ஏறியிருக்கு. அதனால தான் இவன் இந்த வருஷம் ஏறாமயே இருந்திருக்கிறான். அடுத்த வருஷம் 1500 கோடி ரூவாய்க்கு நெட் ப்ராஃபிட்ட காமிச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், சூப்பரா ஏறிருவான். சரி என்னதான் ப்ராஃபிட் 73 கோடி இதுவா இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா, டி டிவிடெண்ட் வந்து பாருங்க ரூ. 11 குடுத்துருக்கிறான். டிவிடெண்ட் வந்து ரூ. 11 குடுத்துருக்கிறான். இபிஎஸ் வந்து போன வருஷத்த காட்டிலும் ரூ. 2 கூட தான் போயிருக்கு. 25 போன வருஷம் ரூ. 23.74 76 பைசா இருந்திருக்கு. இப்ப 25 அப்போ ஒ 1 1/4 கூடியிருக்கு. டிவிடெண்ட் வேற ரூ. 11 குடுத்துருக்கிறான். ஸோ, இப்ப கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா நெட் இன்கம் தான் எல்லாத்துக்கும் குறைஞ்சு போச்சு இந்த வருஷம். அவிங்களுக்கும் அப்படிதான் குறைஞ்சிருந்துச்சு. இப்ப நம்ம கேஷ் ஃப்ளோவையும் பார்த்துருவோம். கேஷ் ஃப்ளோ பார்த்துட்டு பேலன்ஸ் ஷீட் போவோம். கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேப்பிட்டல் வந்து ரைஸ் ஆயிருக்கு. மைனஸ்ல ரைஸ் ஆயிருக்கு. ஆனா நெட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ, இப்ப பைசாக்காக இவன் ஒண்ணும் பெருசாலாம் சங்கடப்படுறதில்ல. இப்ப பேலன்ஸ் ஷீட்ட பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பெருமா நம்ம பொ 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 பொதுவா நம்ம பார்க்குறது வந்து கடனுக்காக தான் பார்க்குறோம். டோட்டல் அசெட் பார்த்தோம்னா ரூ. 5,900 கோடி ரூவா. இது போன வருஷத்த காட்டிலும் ரூ. 500 கோடி ரூவா கிட்டக்க கூட இருக்கு. ஸோ, இப்ப ரூ. 5,900 கோடி ரூவா இது நெட் ஒர்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நான் கரண்ட் லைபிலிட்டீஸ் வந்து பார்த்தோம்னா 648 கோடி. இதுக்கும் நம்ம ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா 10%னா கூட ரூ. 590 கோடி ரூவா. கூட ஒரு ரூ. 50 கோடி ரூவா கூட இருக்கு. அப்போ 1% 11% தான் கடன் இருக்கு. அப்போ 1.1 தான் இருக்கு. ஈக்விட்டிக்கு கம்பேர் பண்ணும்போது 10% கிட்டக்க இருக்கு. அ அப்ப இந்த 10% 11% தான் இவனுக்கு கடன் இருக்கு. இதெல்லாம் இவங்க ஊதி தள்ளிட்டு போயிருவாய்ங்க. ஜெனரல் ரிசர்வ்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க தான் பார்க்கணும். ஜெனரல் ரிசர்வ் பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரிசர்வே ரூ. 7,500 கோடி ரூவா இருக்கு. இவனுக்கு கடன் இங்க எவ்வளோ இருக்கு? 600 சொச்சம் கோடி ரூவா தான் கடனே இருக்கு. கடனே வெறும் 648 கோடி. ஜெனரல் ரிசர்வே 7,000 கோடி ரூவா இருக்கு. ஊதி தள்ளிட்டு போயிருவாய்ங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாரி பிக்ஸட் அசெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5,200 கோடி ரூவாய்க்கு இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்டே 1355 கோடி ரூவாய்க்கு பண்ணி வச்சிருக்கிறாய்ங்க. இது போக அதர் அசெட் வேற இருக்கு. அதனால கம்பெனியோட ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப இந்த பாரோயிங்ஸ் வந்து பார்த்தோம்னா, இங்க 416ன்னு போட்டிருக்கிறான். அங்க 600ன்னு போட்டிருக்கிறான். அத நம்ம வந்து எடுத்து பார்த்தா தெரியும். லைபிலிட்டி நான் கரண்ட் லைபிலிட்டிய வந்து எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 600 கோடி ரூவாய்க்கு என்னடா பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்த்தோம்னாக்க, அ 600 கோடி ரூவாய்க்கு நான் கரண்ட் லைபிலிட்டீஸ் தான் இருக்கு. இது என்ன? இது புரிஞ்சிருக்கு. இதானே கரெக்ட்டா தானே புரிஞ்சிருக்கு. ஆமா. கரெக்ட்டா தான் புரிஞ்சிருக்கு. லாங் டெர்ம் டெப்ட்ங்கிறது 175 கோடி ரூவா தான். நம்ம மிச்ச இதெல்லாம் சேர்த்து தான் 648 கோடி இருக்கு. லாங் டெர்ம் டெப்ட்ங்கிறது நமக்கு 175 கோடி ரூவா தான் இந்த சைட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால ஃபண்டமெண்டலா நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி. பிசினஸ் பூஸ்ட் ஆச்சுன்னா, சூப்பரா பூஸ்ட் ஆகும். ஹோல்டிங்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவைங்க ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. யாரு? எஃப்ஐஐஸ் அன்பிளெட்ஜ்டு ஸ்டாக்ஸ். ஸோ, அதனால ஃபண்டமெண்டலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. எஃப்ஐஐஸும் ஒரு கண்ணு வச்சிருக்கிறான். இவன் பாருங்களேன், ஜூனுக்கும் செப்டம்பருக்கும் இன்னும் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. மார்ச் மாசம் கூட இறக்கி விட்டான். அதனால தான் இந்த வருஷம் ஏறல.
ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சமாக ஏற்றி விட்டுருக்குறாங்க. ஜூலை மாதத்துக்கு இப்போ இது செப்டம்பருக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்கிறாங்க 0.1%. அதே மாதிரி டிசம்பரோ இல்லாட்டி அடுத்த மார்ச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் ஏற்றுனான்னு வச்சுக்கோங்க, இவங்க பூரா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஏறிடுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மாத்திரம் தான் இன்னும் ஏறாமல் இருக்குது. சரி, இப்போ இவனுடைய பிஸ்னஸை பார்த்துருவோம் முதல்ல. இந்த இடத்துல நமக்கு போய் டேல போனால் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ இவனுக்கு பிஸ்னஸை பார்த்துருவோம். ரெவென்யூ சோர்ஸ் எங்கே வருது? கன்சியூமர் அண்ட் பஜாரில் வந்து 93 பில்லியன் வருது. பிஸ்னஸ் டு பி டு பியில் 23 பில்லியன் வருது. அப்போ நம்ம இங்கே ஓவர் வியூவில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரியும். 79%, 19%. ஆனால் என்னென்ன ப்ராடக்ட்டுங்கிறத பற்றி போடலை. இதில் இவங்க எக்ஸ்போர்ட் 13% பண்ணுறாங்க, 87% டொமஸ்டிக்கு. இப்போ ரெவென்யூ அதுக்கு மேலே வேறு நமக்கு டீட்டெயில் இல்லை. இப்போ நமக்கு வந்து டெப்ட் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி 0.1%. இது அதை காட்டிலும் கீழே தான் போட்டிருக்கேன். ஏன்னா 175 கோடிக்கு தான் இவங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. அதனால டெப்ட் ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இதோட புக் வேல்யூ 148. ஸோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. போன வருஷம் பிஸ்னஸ் இல்லாததுனால தான் ஸ்டாக் வேல்யூ இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து 1 இயருக்கு உண்டான கேண்டிலை பார்த்துருவோம். நான் அந்த இடத்துல புக் வேல்யூ போட்டு வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. 1 இயருக்கு உண்டான கேண்டிலில் வரிசையாக இறங்கிட்டு கீழேயே கரெக்ஷனே வரல. இந்த 2020 கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூ உடைச்சு இந்த ஹையை செட் பண்ணால் 2022 அதே இது கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறிட்டு இங்கே இருக்கிறான். இவன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் உடைச்சு ஒரு இது ஃபார்ம் ஆனால் தான், நம்ம புல் பேக் ஃபார்ம் ஆகும்போது தான் நல்லா நீட்டாக வரும். இல்லாட்டி இவன் அடுத்த தடவை கீழே கரெக்ஷனுக்கு வரேன்னு கூட வந்தான்னா கூட கீழே இவ்வளோ தூரம் இறங்கிரும். 1400 கூட, 1000 கூட கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000 500 கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவன் கீழே இறங்குறானா மேலே ஏறுறானான்னு பார்ப்போம். இந்த தடவை நான் எதிர்பார்க்கறது கண்டினியூயிங் ட்ரெண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எலெக்ஷனுக்காகலாம் பெரிய வேரியேஷன்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அப்படி நடந்தால் சந்தோஷம்தான். அப்படியே ஏற்றி விட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு இறக்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1 மந்த் கேண்டிலில் இது எப்படி பிஹேவ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். 1 மந்த் கேண்டிலில் எப்படி பிஹேவ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். நம்ம போட்டிருக்கிற மாதிரி நீங்களும் வந்து ஃபிபினாசியை வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட்டை நான் சொல்லவே வேண்டாம், ரூல்ஸை பிரேக் பண்ண வேண்டாம். அதனால் ஃபிபினாசியை பாருங்கள். இப்போ இந்த 1 மந்த் கேண்டிலில் வந்து 0.618 டச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல 0.78 போயிட்டு புல் பேக் வருதான்னு நமக்கு தெரியாது. அப்படி இந்த இடத்துலயே அடுத்த மந்த்துக்கு வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கு அடுத்த மந்த்து அப்படியே இது பண்ணி ஃப்ளாட் ஆகிட்டு அப்படியே மார்ச் மாதத்துக்கு பிறகு இவங்க ஏற கூட ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி என்ன காரணத்தினால கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு, பிஸ்னஸ்னால ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பிடிலை இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெட்ரோல் விலையும் ரொம்ப முக்கியமாகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இவன் மாத்திரம் ஸ்ட்ரீப்பாக ஏற ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 3300 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு புக் வேல்யூக்கு எவ்வளோ தான் போகிறது? நமக்கு இங்கே பார்த்தோம்னா புக் வேல்யூக்கு வந்து பாருங்கள், ஆல்ரெடி 18% இருக்கா. ஆல்ரெடி 18% இருக்கான். இப்ப ஆல்ரெடி 18% இருக்கான். அப்போ ரூ. 3000 போகுதுன்னா 20%க்கு மேல போயிருது. 150 இன்டூ 2 தானே நமக்கு ரூ. 3000. ஸோ, அப்ப அவன் 20% போவானாங்கிறது நம்ம யோசிக்கணும். ஆனா இவைங்கெல்லாம் போகக்கூடிய ஆளுங்க தான். இவைங்கெல்லாம் பெரிய கம்பெனில, அதனால போகக்கூடிய ஆள் தான். கார்ப்பரேட் மொத்தத்துக்கும் வந்துடுது. அதனால போகக்கூடிய ஆளுங்க தான். எவ்வளோ ரூவாய்க்கு இவைங்க ரெவென்யூவே எடுக்குறாய்ங்க? நம்ம பார்த்துருக்குறோம். ரெவென்யூவே பாருங்களேன். நமக்கு வந்து கிட்டத்தட்ட அவன் எப்படி போனாலும் ரெவென்யூ வந்து அம் 10,000 கோடி, 11,000 கோடி ரூவா எடுக்கிற இடத்துல, இந்த இது வந்து பார்த்தோம்னாக்க, இந்த புக் வேல்யூ வந்து அ ஒரு 5 தாண்டி போனாங்கன்னா, 5ன்னு இப்போ போட்டோம்னா ரூ. 600 ரூ. 750 தான் வரணும். இப்ப இருக்கக்கூடிய வேல்யூ தான் 17 இருக்கே. ஸோ, அதனால மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தடவ மேலே ஏறி விட்டுட்டு அப்புறமா புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா நல்லது தான். அதனால என்ட்ரிய மாத்திரம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க. ஏன்னா புக் வேல்யூவ காட்டிலும் 17 மடங்கு 18 மடங்கு கூட இருக்கு. இது வந்து ஓவர் வேல்யூடுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓவர் வேல்யூடுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ, இப்ப இது அட்ஜஸ்ட் ஆகுதா? இல்ல நான் 20, 22க்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றானான்னு பார்ப்போம். ஏன்னா 22 போட்டோம்னா 3300 வந்துருது. 22 போட்டா 3300 வந்துருது. இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு. நான் இத 150ன்னு கால்குலேட் பண்றேன். ஏன்னா ரூ. 2 போட்டு நமக்கு மல்டிபிள் பண்றதுக்கு மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்க வேண்டான்ட்டு. ஸோ, அப்ப ரூ. 3300 22ன்னு போட்டா வரும்.
இதெல்லாம் இவைங்க ஆல்ரெடி இந்த மாரிலாம் இவைங்க பெருசாலாம் வந்திருக்கிறாய்ங்க. அந்த ஒரு அனுபவத்துல நம்ம வந்து மேல ஏறும் அப்படின்னு நம்பலாம். அதே சமயத்துல ட்ரேடு எடுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து எடுங்க. நம்ம வந்து இது நமக்கு புல் பேக் இந்த இடத்துல வந்துட்டு எங்க வரும் 2756 வந்துட்டு ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா மேல ஏறுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். புல் பேக் வராம அப்படியே ஏறுதுன்னா, எவ்வளோ வேகமா ஏறுதோ அவ்வளோ வேகமா இறங்கிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து அந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கணும். இங்கெல்லாம் பார்த்தீங்களா, கீழ இறங்கிட்டு ஏறும்போது ஒரு 1 மாசமாவது நமக்கு டைம் குடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 மாசம், 2 மாசம், 3 4வது மாசம் முடிஞ்சு 5வது மாசம் தான் ஸ்டீப்பா இறங்கியிருக்கிறான். அது வந்து இதுதான் இந்த மாரி தான் ஸ்ட்ரக்சர் நமக்கு அட்லீஸ்ட் 1 மாசமாவது நமக்கு டைம் குடுக்குறாய்ங்க. 2 மாசமாவது டைம் குடுக்குறாய்ங்க. புல் பேக் வந்துச்சுன்னா, அத மாரி நமக்கு டைம் கிடைக்கும். இப்ப புல் பேக் வந்துச்சுன்னா எவ்வளோ ரூவாய்க்கு வர்றதுன்னா, இவன் எங்க வேணாலும் ஏறிட்டு போறான். புல் பேக் வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ரூ. 2500 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவன் ரூ. 2500 இறங்கட்டும்னு நம்ம வெயிட் பண்றோமா? இல்ல ரூ. 100 ரூ. 150 தானே வித்தியாசம். அதனால நம்ம இப்ப கொஞ்சம் இப்ப கொஞ்சம் எடுத்துக்குவோம். அப்புறம் ஆவரேஜ் பண்ணிக்குவோம். இதுக்கு மேல ஏறுனான்னா, அதுவும் நமக்கு ஒரு லாபம் தானேன்னு நெனச்சாலும், அது வந்து ட்ரேட் எடுக்கிறவங்களுடைய பிரியம் தான். அவங்க எப்படி நம்ம நம்ம எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதனால இந்த ரேஞ்ச் இத பார்த்துக்குவோம். 22 போச்சு அப்படின்னு சொன்னா நல்லா ப்ராஃபிட் தான். இங்க கிட்டத்தட்ட வந்து ரூ. 3300 வருது. நமக்கு ரூ. 2500 வந்துச்சுன்னா கூட ரூ. 900 வரும். நாம இந்த இடத்துல தான் நிக்கணும்னு அவசியம் இல்ல. இவன்லாம் 25க்கு போனாய்ங்க அப்படின்னு சொன்னாக்க, இங்க ஓடியாந்துரும் பாருங்க. ரூ. 4000 ஓடியாந்துரும். 25லாம் போனான்னா ரூ. 4000 ஓடியாந்துரும். ஸோ, அப்ப அவன் எவ்வளோ தூரம் போப்போறான்லாம் நமக்கு தெரியாது. அதனால ட்ரேட் எடுக்கிறவங்க வந்து பார்த்து இப்ப இந்த இடத்துல மந்த்லி கேண்டில்ல இந்த ட்ரெண்ட் லைன கட் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன கட் பண்ணியிருக்குன்னா, இது வந்து சஸ்டெய்னபிள் பிரேக் அவுட்டாங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த கேண்டில்ல தான் நமக்கு தெரிய வரும் சஸ்டெய்னபிள் பிரேக் அவுட்டான்னு. அடுத்த கேண்டில்ல புல் பேக் வந்தான்னாக்க ரூ. 2500 வந்துட்டு கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2500ஓட இந்த கோட்டோடயே திரும்புனான்னா, அடுத்து ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பலாம். ட்ரெண்ட் இல்லாம அப்படியே திருப்பி வந்தான்னாக்க, கீழ எங்கேயாவது ஒரு இடத்துல ரீசெட் ஆயிட்டு மேல ஏறிக்கிட்டு இருப்பாய்ங்க. இந்த ரிஸ்க்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம இதோடைய என்ட்ரிய எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னாக்க, நமக்கு வந்து ப்ராஃபிட்ட புக் கீழ இறங்குச்சுன்னா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வந்துர வேண்டியது. மேல ஏறுச்சுனாக்க, இன்னும் நல்லா ஏறுறான்னு அவங்கள ஊக்குவிச்சு நம்ம லாபம் சம்பாதிப்போம். எல்லாருமே நல்லா இருப்போம். நன்றி நண்பர்களே!